நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமத்தில் சொல்வதாக ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதினங்களை எங்களுக்கு நடத்தியுடன் எங்களுக்கு தீமை செய்வதை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்துள்ளோம். எங்களை சோதனையும் தீமை நிகழ்ச்சித்துள்ளோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிரியக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவிழாகி இயேசு ஆசிரியக்கப்பட்டவரே, இறைவனின் தாயே உங்கள் பிள்ளைகளாய் எங்களுக்காக இப்பொழுது மனதை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிரியக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவீட்டின்கிரியாகி இயேசு ஆசிரியக்கப்பட்டவரே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிரியக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவீட்டின்கிரியாகி இயேசு ஆசிரியக்கப்பட்டவரே, தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புத்தகத்தில் ஜெபத்தொடங்கி இருக்கிற பாடல் 444. இந்த புத்தகம் ஜாதலில் இந்த புத்தகம் இந்த புத்தகம் ஜெபத்தொடங்கி என் உதடு உன்னை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நீர் எனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் அகமகிழ்கின்றேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டு தாங்குதையா உமது கரம், இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டு தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், 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 என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் தகப்பன் நீதானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமாய், என் தகப்பன் நீதானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன், ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன், ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்த களி
துடிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. தகப்பனே, உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் தகப்பன் நீதானையா, தேடுவேன் அதிகம் அதிகமாக. ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று பூமியிலே நான் தாகம் கொண்டேன் என்று சொல்லி நாளிலுமாக மாலை வேளையை பாட வைத்து ஆராதனை தோற்க வைத்தே மக்கள் நன்றி செலுத்திடுவாங்க. ஆராதனை வேலையை முழுமையாக இந்த கருத்தில் ஒப்புக்கொடுது. 2 மணி நேரம் இந்த நாமம் மட்டும் இந்த இடத்தை மகிமைப்படட்டும். அது வல்லமே இந்த கூடாரம் முழுவதும் நிரம்பியிருக்கட்டும். வந்த மக்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசிரியர் பெற்று சொல்லி பிள்ளைகளாக இருக்கும்படி ஆசீர்வதிக்கணும். எங்கள் இருவருக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் எங்கள் ஊழியத்திற்காக வந்து ஜெபிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இந்த சட்டைகளுக்குள் பாதுகாத்து வைக்கிறீங்க. நீர் அவளை அரவணைத்து மூடிக்கொள்ளும். என்னென்ன விண்ணப்பங்களோடு வருகிறார்களோ ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தேவன் பதில் கொடுத்து வழிநடத்தும். எல்லாம் ஒரு சித்தப்படி நடக்கட்டும். வரக்கூடிய மக்களிடையே நேரத்துக்கு தாமதமில்லாமல் கொண்டு வந்து சேரும். இருக்கும் தடைகளெல்லாம் அப்புறப்படுத்தி போடும். வான்வெளியை சுற்றி தெரியும் பொல்லாத ஆவிகள் இந்த இலைகளுக்கு ஜெபத்துக்கு தடை செய்து தெரிகிற எல்லா ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே இந்த எல்லை விட்டும் இந்த கூடாரத்தை விட்டும் இந்த பகுதி விட்டும் அப்பாலே போய் என்று கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது மகாபரிசுத்த சமூகம் இந்த எல்லையில் இருக்கட்டும். வானதூர்கள் இந்த எல்லை சுற்றி பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஜெபிக்கப்பட்ட ஜெபங்கள், துதிக்கப்பட்ட துதிகள், ஆராதிக்கப்படும் ஆராதனை எல்லாம் அந்த நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தட்டும். அந்த கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. பாடலோட ஆரம்பிப்போம். பாடலில் 409. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. அதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானில் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. உம் இரத்தத்தால்
மீளச் செய்தேன் கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றேன் கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றேன் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. ஆமென் அன்பு இயேசுவே, எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்கள் குற்றம் நீங்க கழுவினவரே. ரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவி பிதாவாம் தகப்பனோடு எங்களை ஒப்புரவாக செய்கிறவர் நீர் மட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் நாங்கள் பரிசுத்தமான உள்ளத்தோடு கலந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த கரங்களுக்குள்ள கொடுக்கிறோம் ஐயா. சபா நீங்க எங்களோடு கூட வரும் ஆண்டவரே. கரைப்படாத மகனாக மகளாக எங்களை நிறுத்தி தினமும் நீர் பார்க்கிறவர் அப்பா. ஆனாலும் நாங்கள் சில நேரங்களிலே எங்களுடைய மாம்ச இச்சைகளினாலும் உள்ளத்தின் நினைவுகளாலும் எண்ணங்களாலும் பாவங்கள் செய்திருக்கிறோமே. அதற்காக நோக்கி வருகிறோம் ஐயா. எங்கள் குற்றங்களோ குறைகளோ பாவங்களோ உமக்கு முன்பாக உமக்கும் அப்பா எங்களுக்கும் நடுவே ஒரு பிறவாக இருக்கக்கூடாதே. நாங்கள் உமக்கு முன்பாக மாசற்ற மகனாக குற்றமற்ற மகளாக நாங்கள் இருக்க வேண்டுமே. அப்படியே ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா? என்னுடைய சிந்தனை, சொல், செயல், கடமையில் தவறிய காரியம் எதிலெல்லாம் நாம் பாவம் செய்திருக்கிறோம்? இருதயத்தில் எழுத வேண்டாத எண்ணங்கள். இறைமையா சொல்லுகிறாரே, உங்கள் இருதயம் கல்லான இருதயமாக இருக்கிறது என்று, கருக்குள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது என்று. இந்த கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையுள்ள இதயமாக மாற்ற வேண்டுமாய், அவர் வந்து குடியிருக்கும் ஆலயமாக நம் உடலை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் அன்றோட ஒப்பு கொடுப்போமா? எங்களை பிரித்து எடுத்தவரே, உலகம் உண்டாவதற்கு முன்பே பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திடவா. நாங்கள் உமக்கென்று வாழ்வதற்காக உலகம் உண்டாவதற்கு முன்பே எங்களை பிரித்தெடுத்தவரே, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த இந்த வாய்ப்பை கொடுத்தீரே. அதற்காக உமக்கு ஆணுபடி நன்றி செலுத்துகிற இந்த வேளையிலே நாங்கள் பரிசுத்தமான உள்ளத்தோடு உடலோடு முன்னிலையில் இருக்கக்கூடிய தகுதியுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. மாற்றுங்கப்பா. எங்களுக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிற எங்கள் இயேசு ராஜாவே, அப்பா உமது ரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா. கழுவுங்க ஆண்டவரே. குற்றம் நீங்க கழுவுறவர் நீர் மட்டும் தான் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் நாம் மீட்பு அடைவதற்கு வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. பரலோகத்திலும் பூலோகத்திலும் அப்பா எல்லா உலகத்திலும் மேலான நாமம் ஒரு நாமம் மட்டும் தானே. எங்கள் குற்றங்களை கழுவுங்க ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தி தூய்மையாக்குங்க ஆண்டவரே. மாட்சிமையும் மகத்துவமும் எங்களுக்குள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. உமது பரிசுத்த கரம் எங்களோடு தாங்கி பிடிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் என்றென்றைக்கும் உமது மாட்சியையும் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கக்கூடிய பிள்ளைகளாக, எங்களை மாற்றி ஆராதனைக்குரிய பிள்ளைகளாக, ஆராதனை ஏறெடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நீ எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. வல்லமையும் மகிமையும் மாட்சிமையும் உமக்கு மட்டும் தானே. அதை விட்டுவிட்டு நாங்கள் உலக போக்கில் சென்ற நேரங்கள், உலக இச்சைகளில் விழுந்த நேரங்கள், ஆண்டுடைய ஆலய காரியங்களிலும் ஆராதனைக்குரிய காரியங்களிலும் வேத வாசிப்பிலும் அசட்டையாக இருந்த நேரங்கள் எல்லாவற்றுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. எங்கள் குற்றம் நீங்க எங்களை கழுவி பரிசுத்தமாக்க வேண்டுமா என்பது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. மீண்டும் ஒரு முறை. என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே
சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை அனுதினமும் நாம உமக்கே செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக நீர் எங்களை இந்த நேரத்தில் மாற்றிவிட்டு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கரைப்படாத மகனாக எங்களை நிறுத்தி தினம் பார்க்கிறீரே, அதற்காக நமக்கு நன்றியப்பா. இந்த ஆராதனையை கலந்து கொள்ள வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு பரிசுத்த ரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரித்தீரே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. ஒரு பரிசுத்த கரங்களுக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பாடல் 411. Hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். Hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரானான் நெகேமியானான் என் மேல கர்த்தர் எஸ்ரானான் தெபோரானான் என் மேல கர்த்தர். அந்த hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். மனதொருகே குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனதொருகே குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். நிமிரக்கூடா துணியை அன்று நிமிர செய்த நேசகரம். நிமிரக்கூடா துணியை அன்று நிமிர செய்த நேசகரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம் காக்கும் கரம் விலகாத கரம். என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். 5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம். 5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம். வாலிபரே என்று பாடையை தொட்டு எழுதின கரம். பாடையை எழுந்து பாடையை தொட்டு எழுதின கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம் காக்கும் கரம் விலகாத கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம் காக்கும் கரம் விலகாத கரம். அந்த கரம் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். தலிதாகும் என்று சொல்லி மறைத்தவனை நோக்கி நிறுத்தின கரம். தலிதாகும் என்று சொல்லி மறைத்தவனை நோக்கி நிறுத்தின கரம். வெட்டப்பட்ட பாதை என்று ஒட்ட வைத்த கரம். வெட்டப்பட்ட பாதை என்று ஒட்ட வைத்த கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம் காக்கும் கரம் விலகாத கரம். அந்த கரம் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எலிசாமேல் அமர்ந்த கரம் இறைவாக்கு சொல்ல வைத்த கரம். எலிசாமேல் அமர்ந்த கரம் இறைவாக்கு சொல்ல வைத்த கரம். ரகத்திற்கும் ஏயாவை ஓட வைத்த தேவகரம். ரகத்திற்கும் ஏயாவை ஓட வைத்த தேவகரம். கொடுக்கும்
காக்கும் கரம் வழி நடத்தும் கரம் காக்கும் கரம் அந்த கண்டாளின் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். கண்டாளின் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். நான் எதிரியானான் மேல கத்தரும் நான் எவ்வளவானான் மேல கத்தரும் அந்த கண்டாளின் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஆண்டுடைய கரம் எங்க இருக்கு? அப்ப நான் கேட்பதெல்லாம் அடுத்து என்ன பண்ண? எஸ்ரா நான், நெகேமியா நான். அது ஆண்கள். எஸ்ரா நெகேமியா இருவருமே அந்த ஆண்டுடைய பணிய. எஸ்ரா தேர்ந்த வேத பாரகர், நெகேமியா ஆண்டுடைய ஆலயத்தை கட்டினார். அடுத்தது பார்த்தா பெண்கள் என்ன கொடுத்தது? எஸ்தர் நான். ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட பணி செய்தாங்க? எஸ்தர் ஒரு ராஜாத்தி, ஆனா பெருமையிலையும் கர்வத்துல இருந்தாளா? எத்தனை நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சா யூத மக்களை மீட்டுக் கொள்வதற்காக? 3 நாட்கள். தான் மட்டும் இல்ல, தான் கூட இருந்த அத்தனை பேரையும் 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிங்க, நம்முடைய மக்களை மீட்டுக்கொள்ள. அவன் மட்டும் இல்ல, அவங்க இனத்தார் அத்தனை பேரும் சொன்னார். அது மீட்பு கிடைச்சிச்சா? அவர் பெரிய ராஜாத்தியா இருந்தோம், ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை எவ்வளவு பெரியதா இருந்தது. அடுத்து தெபோரா, நம்மள கூட ஒரு குடும்ப பெண் தான். என்ன பண்ணா? நியாயஸ்திரியாக இருந்தா, நியாயம் சொல்பவளாக, ஒரு நீதிபதி. ஏன்னா நீதிபதி எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து நீதி சொல்வார நீதிபதியாக பெண் இருந்தானா, அப்ப யாருடைய ஆவி அவங்க மேல இருந்தது? ஆண்டருடைய ஆவி. கர்த்தர் கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். அப்ப நம்மளோட ஆண்டர் கடை இருக்கா? திருப்பாடல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல ஆண்டருடைய கரம் செய்த அற்புதத்தை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்டருடைய கை பராக்கிரமம் செய்யும், அவருடைய வலது கரம் ஓங்கி உயர்ந்துள்ளது. அவர் என் வலக்கரத்தை பிடித்துள்ளதால் நான் அசைக்கப்படுவது இல்லை. இப்படி அந்த வலது கரத்தை மட்டும் படிச்சீங்கன்னா நிறைய சத்தியங்கள் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட தேவன் நம்ம கரம் பிடித்து வழிநடத்தும் போது நாம எப்படி இருக்கணும்? எஸ்ராவை போல, நெகேமியாவை போல, எஸ்தரை போல, தெபோரா போல யாருக்கு பணி செய்யணும்? ஆண்டவருக்கு பணி செய்யணும். அதற்குத்தான் நம்ம என்ன பண்ணிருக்க? ஆண்டவர் அதான் சொன்னோம் இல்லையா, பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. அப்படிப்பட்ட ஆண்டருக்கு நம்ம இந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப பரிசுத்தமான உள்ளத்தோடு எழுந்து நின்று ஆண்டருக்கு ஆராதனை செய்வோம். கொண்டாட்டமே பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினார். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினார். ஒரு கரம் கொண்டாட்டமே ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரிக்கு பாதத்தில் தேவாதி தேவன் திருவோரும் தங்கும் தேவாலயம் நானே. தேவாதி தேவன் திருவோரும் தங்கும் தேவாலயம் நானே. ஆவியான தேவன் ஆச்சாரமானாய் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் ஆச்சாரமானாய் அதிசயம் அதிசயமே. ஒரு கரம் கொண்டாட்டமே ஆனந்தம் ஆனந்தம்
Raja
யாக்கோபின் தேவனை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்று இஸ்ராயேல் மக்களை ஆட்சி செய்து வந்த உன்னத தேவாதி தேவனை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. அதே போல இன்றைய நாட்களில் கூட எங்களை எல்லாம் வழிநடத்தி வருகின்ற தேவாதி தேவனை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே ஆவிகளின் பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, மகிமையின் பிதாவே, எங்களை உண்டாக்கின பிதாவே, எங்களை ஆட்கொண்ட பிதாவே, எங்களை வழிநடத்துகின்ற பிதாவே, எங்களை எல்லாம் அழைத்த தேவாதி தேவனே, தாயின் கருவிலிருந்து எங்களை தேர்ந்தெடுத்தவரே, ஒமேகாவே, ஆதியும் அந்தமுமானவரே, பிந்தினவருமே, பிந்தினவரோடு இருப்பவரே, இருந்தவரே, இருக்கிறவராக இருக்கிறவரே, வரப்போகிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யக்கூடிய தேவாதி தேவனே, ஆவிகளின் தேவனே, ஜோதிகளின் தேவனே, இரக்கங்களின் தேவனே, ஆற்றலை அளிக்கின்ற தேவனே, புதிய ஆவியை பொழிகின்ற தேவனே, புதிய ஆவியினால் எங்களை எல்லாம் நிரப்புகின்ற தேவனே, எமது உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கின்ற கிருபைகளுக்காக உயிரோடு இருக்கும் நாட்கெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்ற வாக்கு தத்தத்தின்படி எங்களை வழிநடத்துகின்ற தேவாதி தேவனுக்கு நன்றியோடு துதிக்கிற ராஜா. அந்த நேரத்தில் கூட எங்களை எல்லாம் இந்த இடத்தில் அழைத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட உங்கள் தூய ஆவியானவரே எங்களுக்காக அனுப்பி எங்களை அழைத்து வந்த கிருபைகளுக்காக கொடாத
நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அவர் தகப்பனே. உங்கள் தூய ஆவியினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, பலவின்றி இருக்க எங்களை திடப்படுத்துங்க ஆண்டவரே. உமது பலவீனத்தை, எங்களுடைய பலவீனத்தால் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே, உமது பலத்தால எங்களை இடை கட்டுங்க ராஜா. ராஜாதி ராஜனே சோதர ஆண்டவரே, வல்லமையோடு கூட நீங்க இறங்கி வருகின்ற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, சோதர ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, எங்கள் மீது உங்கள் ஆவியானவரை பொழிக்கிற தகப்பனே, தகப்பனே நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. கூட்டு தண்ணீரே பொங்கி பொங்கி வா, கூட்டு தண்ணீரே என்ன சேவாவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா, ஆசீர்வதியோ என்னே கர்த்தரே, ஆசீர்வதியோ என்னே கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு, கூட்டு தண்ணீரே என்ன சேவாவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. நிரப்பிய கிருபைகளுக்காக கொடான கொடி நன்றி செலுத்தியோடு கூட துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். செய்யுங்கள் செய்கிறவர் நம் அருகே இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார், செய்கிறவர் நம் அருகே இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். கண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், கண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், உயர்ந்தார் செய்தார் ஆதையாரே அடக்கினார் அதிசயம், உயர் காற்றை தன் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள்
பெருவிழா அன்று பாவியான எங்களை எல்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறீரே, இந்த இடத்தில் எங்களுக்கு அழைத்து வந்தீரே, இந்த நாளில் கூட எங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்களாக மாற்றி கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா, எங்களை எல்லாம் நினைவு கூறுவதற்கு நாங்கள் ஒரு பொருட்டல் ஆண்டவரே, ஆனால் நீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எங்களையே நினைத்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. நான் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறவாத தெய்வமாக இருக்கிறீர் தகப்பனே. அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் முடியாது தகப்பனே. உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. எல்லோரும் சேர்ந்து உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழ்வேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாரை நான் வாழ்வேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நீங்க எடுக்கிற தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பேய்களின் பந்தி. அதோட பந்தி, நாம் பேய்களின் பந்தியில் பங்கு பெறுகிறோமா, இல்ல நாம பேயா இருந்து பந்தியில் பங்கு பெறுகிறோம்? தம்பி சொல்றதா கரெக்ட், எல்லாரும் பேசிட்டுங்க. பேய் பந்திகளை போய் பங்கு பெறுறவங்க கம்மியா இருக்கும். ஆனால் நாமே ஒரு பேயா இருந்தோம் பங்கு பெறோம். அது இன்றைக்கு ஒரு 3 பந்திகளை பற்றி சொல்லுவோம். 3 பந்திகள் பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் அதன் ஆவிக்குரிய அர்த்தம் புதிய ஏற்பாட்டுக்குரிய அர்த்தமாக இருக்கும். முதல் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21 வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:21 வாசிப்போம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? டக்குன்னு எடுக்கணும். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? 2 வருஷம் வாசியாச்சா? வாசிங்க, எடுத்துட்டீங்களா? புதுமொழி வாசிங்க. 20 ஆண்டவருடைய கிண்ணத்திலும் பேய்களுடைய கிண்ணத்திலும் பருக முடியாது. நீங்கள் ஆண்டவருடைய பந்தியிலும் பேய்களின் பந்தியிலும் பங்கு கொள்ள முடியாது. 20-21 தான், 2 தான். திருப்பி வாசிக்க எல்லாம் கவனமா. நீங்கள் 20 வாசி. மாறாக சிலைகளுக்கு பலியிடப்பட்டவை கடவுளுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடப்பட்டவை ஆகும். நீங்கள் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்புவது இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய கிண்ணத்திலும் பேய்களுடைய கிண்ணத்திலும் பருக முடியாது. நீங்கள் ஆண்டவரின் பந்தியிலும் பேய்களின் பந்தியிலும் பங்கு கொள்ள முடியாது. அப்ப ஆண்டவருடைய பந்தி என்று ஒண்ணு இருக்கு, பேய்களின் பந்தி என்று ஒண்ணு இருக்கு. ஆண்டவரின் பந்தியிலும் நாம் பிசாசுகளை உட்கார்ந்து பங்கு பெறலாம், பேய்களின் பந்தியிலுமே நாம் உட்கார்ந்து என்ன பண்ணலாம்? பங்கு பெறலாம். இதில் நாம் எந்த பந்தியில் பங்கு பெறுகிறோம்? நம்ம ஆண்டவருடைய பந்தியில பங்கு பெறுகிறோமா, பேய்களின் பந்தியில் பங்கு பெறுகிறோமா? இது மாதிரி பங்கு பெறுகிறா என்ன நடக்குது? அடுத்த வருஷம் வார்த்தைக்கு 22 ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டலாமா? அதனால அவரை விட வலிமை மிக்கவர்களா? அதனால நாம் எடுக்கிற திருவிருந்து பேயை போல உட்கார்றோமா, அல்லது நான் பேய்களின் பந்தியிலேயே நான் போய் உட்கார்றோமா? 2 காரியம். ஒன்று பேய் நடத்துற பந்தியில் போய் நம்ம உட்கார்றது, இன்னொன்று ஆண்டவருடைய பந்தியிலே பேயை போல நாம் என்ன பண்றது? உட்கார்றது. இந்த காரியங்களை எதில் நாம் இருக்கிறோம் என்பதை
தெளிவான ஒரு சிந்தனையோடு நாம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பயந்துட்டீங்களா பேயின் பத்தினோன்னா? பயப்படாதீங்க. ஆமா, எப்படி இருக்கும் என்பதை இன்னைக்கு முடியல ஆண்டு நோக்கி வெளிப்படுத்த வாசிப்போம். அடுத்தது தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். சிறப்பு உணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளல் ஆகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். திருப்பி வாசிக்கிறத அரசனது சிறப்பு உணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளல் ஆகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். யாரு சாப்பாடு கொடுக்கிறது? இப்ப ராஜா. ராஜா வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும்? அது இவங்கெல்லாம் யாரு? தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள். எருசலேமிலிருந்து அடிமைகளாக எடுத்து கொண்டு போன மக்கள் எல்லாம் தேசத்தில் யாருக்கெல்லாம் படிப்பறிவு இருக்கு, கல்வி அறிவு இருக்கு, யாரு ஞானத்தோடு இருக்கா, யார் உடல் சுகத்தோடு இருக்கா, யார் ஆரோக்கியத்தோடு இருக்கா, யாரு ஞானத்தோடு இருக்கான்னு தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு சில வாலிபர்களை மட்டும் அவர்களுக்கு யாரோட உணவு கொடுக்கப்படுது? ராஜா வீட்டு சாப்பாடு கொடுக்கப்படுது. ஆனால் தானியேல் என்ன சொல்லுகிறார்? யார் இந்த ராஜா? நேபுகாத்நேச்சர். எந்த நாட்டு ராஜா அவரு? பாபிலோன். எதை குறிக்கிறது வேதத்துல? பாபிலோன் சொன்னால என்ன அர்த்தம்? வேசித்தனம். யார்? எதோட கூடாரம் இது? சாத்தானுடைய கூடாரம். வாத்தி ஒரு ஒருத்தரது இது அப்படியே வச்சுங்க, மாத்திராதீங்க. திருவள்ளுவர் 5 வாசிங்க. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். வேசிகளுக்கும் பூமியில் அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் யாரு தாய்? பாபிலோன். பாபிலோன். அதான் உலகத்திலே பேய்களின் கூடாரமாக இருந்தது. அடுத்தது மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. புதுமொழி பேர் பாத்தீங்க. பாபிலோன் நகரம் விலை மகளிருக்கும் மண்ணுலகில் அருவருப்பு அனைத்துக்குமே மண்ணுலகில் அருவருப்பு அனைத்துக்கும் தாய் என்பதே அதன் பொருள். அப்பெண் இறைமக்களின் இரத்தத்தையே இயேசுவின் சாட்சிகளுடைய இரத்தத்தையும் குடித்து வெறி கொண்டிருக்க கண்டேன். அப்ப இந்த பாபிலோன் என்பது அருவருக்கப்பட்ட ஒரு நகரம், பேய்களின் கூடாரமாக அது இருந்தது. இப்ப இந்த மன்னன் எந்த நாட்டுக்கு ராஜாவாக இருக்கான்? பாபிலோனுக்கு ராஜாவாக இருக்கான். அப்ப எந்த பாபிலோன் எந்த நாடு இது? எதை குறிக்கிறது? பாபிலோன் தேசம். அங்கே அருவருப்புகளும் என்ன இருக்கு? என்னென்ன அருவருப்பு இருக்கு அந்த தேசத்துல? வேசித்தனம், சிலை வழிபாடு, பேய்களுக்கு படைக்கிற படையல், இதெல்லாம் அங்க இருக்குது. எல்லாமே இருக்கு. என்னென்ன பாங்களோ எல்லாமே பாபிலோன் இருக்கு. அதனால பாபிலோன் சொன்ன உடனே என்ன நினைக்கிறோம்? இது ஒரு விபச்சாரம் நடக்கிற இடம், வேசித்தனம் நடக்கிற இடம், சிலை வழிபாட்டுக்கு ஆதாரமான இடம், உண்மையான தேவனே மதியாத ஒரு தேசம். இதெல்லாம் அங்கே நடக்கிற ஒரு காரியம். இப்ப தானியேலுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கப்படுது? ராஜா வீட்டு. தானியேல் என்ன சொல்றாரு? சாப்பாட்டை சாப்பிடுறாரா? பாத்தீங்க. அடுத்து வந்தோம். போஜனத்தினாலும் அவர் பானப்படும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று. இதெல்லாம் வாசிங்க, புதுமொழி பேர் வாசிங்க. அரசனது சிறப்பு உணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். தானியேல் தீட்டுப்படுத்த கூடாதுறான். எதனால? ராஜா வீட்டு சாப்பாட்டினாலும் அவன் கொடுக்கிற திராட்சை ரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது. என்ன தீட்டு இருக்கு அதுல? சாப்பாட்டுல என்ன இருக்காது? நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடலையா? எதனால சாப்பிடல? மரக்கறி சமைச்சு கொடுக்குறப்ப அதுக்கு ஒரு மரக்கறி சாப்பிடறாங்க இல்லையா? அது யார் கொடுக்குற சாப்பாடு? ராஜா வீட்டு சாப்பாடு தானே. அதுவும் அது அதுல இல்லையா? பல விலங்குகளில் கைத்தட்டு கொடுத்த விட சாப்பாடு அருவருப்பான விலங்குகள். பழைய ஏற்பாட்டை நியாயப்பிரமாணத்திலே விரி குழம்புள்ளதும் அசைப்போடும் மிருகங்கள் மட்டும்தான் சாப்பிடும் சொல்லி. ஆனால் அவருக்கு அதெல்லாம் பார்க்கறது இல்லை. எந்த மிருகம் கிடைச்சா அடிச்சு என்ன பண்ணுவாங்க? மாதிரி மீன்களே செதில்களுடன் சாப்பிடணும். செதில்கள் இல்லாத சாப்பிட என்ன நியாயப்பிரமாணம் சொல்லுது அவங்களுக்கு. அதை கடைபிடிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறப்ப அருவருப்பான இதெல்லாம் கொண்டு வந்து அவர் தானியேல் வந்து நான் வெஜிடேரியன் ஆள் கிடையாது. அதுக்கப்புறம் பின்னாடி ராஜா வீட்டெல்லாம் போய் சாப்பிட்றாரு.
அப்ப சாப்பிட்றாரு, அவருக்கு வேணுங்கிறத கேட்டு சாப்பிட்றாரு. இங்க அருவருப்பான மிருகங்கள் எல்லாம் சமைக்கப்பட்டு, இரண்டாவது காரியம் யாருக்கு படைக்கப்பட்டது? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. இதிலே தீட்டுப்படாமல் இருக்க வேண்டும் என்று யார் ஜாக்கிரதையா இருந்தது? இன்னைக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்கோமா? யாரெல்லாம் ரசிக்கப்பட்டாங்களோ ஒரு கை வச்சு ஜாக்கிரதை. இன்னைக்கு பண்டிகை சாப்பிடலாமா கூடாது? ஏன் அப்படியே நிறைய பேர் சாப்பிடுறாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டுகள் நியாயப்பிரமாணம் காலத்திலே இது மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருந்தார், இல்லைன்னு சொல்லல. ஏனென்றால் அதை சாப்பிடுவதனால் என்ன வியாதிகள் வரும் என்பதற்காக. இன்னைக்கு விஞ்ஞான ரீதி காலத்திலே இதெல்லாம் சாப்பிட்டா அந்த வியாதிலாம் வராதுன்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் சாப்பிட்றாங்க. ஒன்று தேவனுடைய வார்த்தையை கேட்டால் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தை வழியாக இருக்கிறது. இப்போ இந்த அசுத்தங்கள் எங்கே உள்ள வந்து நுழைஞ்சிருச்சு? பண்டிகை சாப்பிட்றது எங்கே வந்து நுழைஞ்சிச்சு? உடும்பு சாப்பிட்றது எங்கே வந்து நுழைஞ்சிச்சு? உடும்பு கறி சாப்பிட்றோமா? எல்லாம் விசேஷத்தை ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. உடும்பு கறிலாம் கிடைக்காது. இதெல்லாம் சாப்பிடல. எதை சேர்ந்து ஓனான வெரைட்டியை சேர்ந்து அதெல்லாம் சாப்பிடலாமா? அசுத்தங்கள் எங்கே உள்ள வந்துருச்சு? எங்க இருக்குது? நம்முடைய திருச்சபையோட மக்கள் இருக்குது. எல்லாரும் என்ன பண்ணாங்க? இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, அன்னைக்கு பண்டிகை சாப்பிட்டா வியாதிகள் புழு ஒரு வயிற்றுல, அதனால மோச்சை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, புழுக்கெல்லாம் அழிஞ்சு போறதுக்கு மருந்துகள் மாத்திரைகள் இருக்கு, அதனால சாப்பிடலாம்னு கிறிஸ்தவர்களை நியாயப்படுத்துகிறார். ஒன்று தேவன் சொன்னதை கேட்கணும், இல்லைன்னா நாம் விஞ்ஞான ரீதியாக முழுமையாக போயிடணும். இப்படி இல்லாம அப்படி இல்லாம நாம தவறான வழியில் மக்களை நடத்தக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த அருவருப்புகள் நமக்குள்ள இருக்குதா இல்லையா? உடும்பு கறி சாப்பிட்றவங்க இருக்காங்களா இல்லையா? இன்னும் வேற என்னென்ன இது மாதிரி சாப்பிட்றவங்க இருக்காங்க? தீட்டுப்படுத்துறது எதெல்லாம் ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்காரோ இதெல்லாம் சாப்பிட. சாப்பாட்டுல ஒரு தீட்டு இருக்கு, இருக்கா இல்லையா? அப்ப அந்த பந்திக்கு பேர் என்ன? இதைத்தான் நேபுகாத்நேச்சார் அன்னைக்கு வைத்தார். கைகளை தட்டி பேரின் பந்தியில் என்ன தெரிஞ்சுச்சா? ஒரு போர்ஷன். இதை யார் சாப்பிட மாட்டேன்னு சொன்னது? அவர் கூட வேலை மேற்பார் எழுதுனா, நீ சாப்பிடாமல் இருந்தால் மரக்கறி சாப்பிட்டா மூஞ்சி சிரித்து போயிடும், கருத்து போயிடும், உடைய ஞானம் குறைஞ்சிடும், அறிவு குறைஞ்சு சொன்னா தான் 10 நாள் கொடுத்து பாரு, என் அறிவோ ஞானமோ மூஞ்சோ சிரித்து போச்சு. இதை மாதிரி அடுத்த அருவருப்பு என்ன இருக்கு? அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார். என்ன செஞ்சார்கள்? நாம செய்யறோம். அன்னைக்கு செய்யறோமா இல்லையா? சரி, ஒரு காலத்துல நம்மளாம் ஆண்டவர் அறியாததுனால பேய் வரும் பிசாசு வரும்னா ப்ரொடெக்ஷனுக்கு படுக்கிறப்ப என்ன வச்சிருப்போம்? விளக்கமாறு செருப்பு வச்சிருந்தோமா இல்லையா? இன்னைக்கு அதுக்கு பதிலா என்ன வைக்கிறோம்? அப்ப பயம் நம்மளை விட்டு என்ன பண்ணல, போகல. அதே பயம் அப்படியே இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பயனுக்கு போல பொருள் மாறி இருக்கு. முதல்ல வீட்டுக்கு முன்னால என்ன கட்டி போட்டாங்க? சோளம் இல்லை, எலுமிச்சம்பழம் கட்டி. இன்னைக்கு என்ன? குருத்தோலை. ஏன் பயம் இருக்கு? என்ன பயம் இருக்கு? யார் வந்துருவா வீட்டுக்குள்ள? ஏன் இந்த பயம் வருது நமக்கு? நமக்குள் என்ன இருக்கு? எந்த பந்தியில உட்கார்ந்துருக்கோம்? அதே பந்தியில தான் உட்கார்ந்து ஜாதகம் எழுதுறோம். ஏன்? யார் மேல நம்பிக்கை இல்ல? யார் மேல நம்பிக்கை இல்ல? என்ன பந்தி அது? நேபுகாத்நேச்சாருடைய பந்தி அது. யாருடைய பந்தி? நேபுகாத்நேச்சாருடைய பந்தி அது. நல்ல நேரம் பார்க்கிறோம். என்ன பந்தி அது? அப்ப நம்ம எந்த பந்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கோம்? இன்னைக்கு தேவியுடைய பந்தியில உட்கார்ந்து யாருன்னு சொல்லிட்டு இருக்கோம்? ஆண்டருடைய பந்தியில உட்கார்ந்து இருக்கோம்னு சொல்லிட்டு உங்களையே ஏமாத்துறோம், சுத்தி இருக்கிற ஏமாத்துறோம், திருச்சபையை ஏமாத்தி கொண்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு தெளிவான ஒரு சிந்தனை, நான் எடுக்கின்ற பந்தி என்ன பந்தி என்பது சாப்பிடு வேதம் சொல்லுகிற காரியங்களை பற்றியான பேசுறேன். சாப்பிட உணவு முறைகள், ட்ரெஸ்ஸிங் கோட், பைபிள் எப்படி சொல்லுது ட்ரெஸ் எப்படி இருக்குன்ட்டு,
என்ன சொல்லுது? தலையை மூடிக்கொண்டு வர வேண்டும் பெண்கள் என்று கரிப்பாக குறைந்திருக்கு. இது மாதிரி நிறைய காரியங்கள் அனுபவம் பிசாசுடைய பந்தியில், நெபுகாத்நேசருடைய பந்தியில் நாம் போய் உட்கார்ந்துருக்கோம். பிரைஸ் எல்லாம் தொடர்ந்து வாசிங்க. அந்த வார்த்தை முடிக்க 8 9 வாசிட்டீங்களா? 10 வாசிங்க. அடுத்தது 9 வாசிங்க. அலுவலர் தலைவனிடம் அனுமதி கேட்டார். அலுவலர் தலைவன் தானியேலுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார். அலுவலர் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகிறேன். ஏனெனில் உங்களை ஒத்த வயதினரை விட நீங்கள் தலை குண்டிருப்பதை அரசன் கண்டால் என் தலையே போய்விடும். நீங்கள் தான் அதற்கு காரணமாவீர்கள் என்றான். இப்ப ராஜா வீட்டு சாப்பாடை சாப்பிடல. இவன் மூஞ்சி கருத்து போச்சா? உடல் பலம் குறைஞ்சு போச்சா? ஞானம் குறைஞ்சிச்சா? ஏன்? அப்ப தேவனுடைய பந்தி பெருசா, நெபுகாத்நேசர் பந்தியுடைய பந்தி பெருசா, பேயுடைய பந்தி பெருசா, ராஜா இயேசுடைய பந்தி பெருசா? இன்னைக்கு நாம ஏன் போய் பேயோட பந்தியோட உட்கார்ந்துருக்கோம்? ஏன் உட்கார்ந்துருக்கோம் பேயோட பந்தியோட? பயம். என்ன பயம்? பயம் என்னத்தான்? யார் இல்ல? பாட்டு மட்டும் அழகா போடும். என்ன போடும்? அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள். ஏன் இந்த பாட்டை பாடும்? எல்லாரும் பாடுறாங்க, நம்மளுக்கு பாடல. அர்த்தத்தை உணர்ந்தால் சிஸ்டர் நல்ல ஒரு சாட்சி சொன்னார். அற்புதங்கள் செய்கிற அருகில் இருந்தால் யாரா இருந்தாலும் சரி. ஏன் நம்ம யாரு? சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, ஏழைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சாத்தானே சமாளே, சாத்தானே ஏமாளே, சவாலே சமாளே, சாத்தானே நீ தலைமாளே, சவால் 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 சவாலே, நாங்கள் பவுல போல சவால் விடும் சவாலே, சவால் 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 சவாலே, நாங்கள் பவுல போல சவால் விடும் சவாலே. நம்ம பிசாசுகளோ பேய்களோ நோய்களோ வந்தா நாம என்ன பண்ணணும்? சவால் விடுறோம். நீயா நானு பார்க்கணும். தொடப்ப கட்டையும் செருப்பை உணர்ந்து வைக்க கூடாது. அதுக்கு மேல திருப்பி புதுசா நம்ம பைபிள் கொண்டாந்து வச்சிடக்கூடாது, ஜெபமாலை கொண்டாந்து வச்சிடக்கூடாது. வீட்டு வாசல்ல குருத்துவை சிலுவை செஞ்சு குருத்து வச்சது யாரு பார்த்து? குருத்துவ என்ன பண்ணுங்கன்னா பார்த்து, உன்னிடம் இருக்கும் தேவன் காக்க வல்லவராக இருக்கிறார். இன்னும் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் மூழ்கி போயிடணும்னா உட்கார். ரத்தம் ஜெயம் வாசல் எழுதி எதுக்கு? அதை பார்த்துட்டு பிசாசு என்ன பண்ணுமா? ஒரு சில இங்கிலீஷ் எழுதி போட்டிருப்பாங்க, blood of Christ brings victory. ஏன் இங்கிலீஷ்? இப்படித்தான் நம்முடைய மூட நம்பிக்கையை வைத்துக் கொண்டு உண்மையான தேவன் நமக்குள்ளே இருந்து வாசம் செய்கிற தேவனை நாம் என்ன பண்ணோம்? அறியாமையில் உட்கார்ந்துருக்கோம். இதெல்லாம் ஒரு அறியாமைகள். யாரையும் நம்ம குற்றப்படுத்தல, இது ஒரு அறியாமை. இதிலிருந்து வெளியே வர்றப்பதான் உண்மையான இயேசுடைய பந்திகள் நாம் உட்கார்ந்துருக்க. இல்லைன்னா நெபுகாத்நேசார் கொடுக்கிற பேயின் பந்தியில் உட்காரு. ஆண்டவர் ஆதாம் ஏவை 2 பேரும் படிச்சாரு. நம்புறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுமா? நம்பாதவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுமா? அப்புறம் எங்க இந்த ஜாதி வந்துச்சு? 2 பேர் தானே படிச்சாரு. எங்க இந்த ஜாதி வந்துச்சு? யாருடைய பந்தி அது? அதுல எல்லாரும் இப்ப எங்க உட்கார்ந்துருக்கான்? அதுக்கப்புறம் நோவா காலத்திலே எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. நோவா குடும்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரே குடும்பம் தானே இருந்துச்சு. அப்படி எப்படி ஜாதி இருந்துச்சு? எந்த உபதேசத்துக்கு நான் அடிமையா இருக்கிறோம் இன்னைக்கு? எந்த பந்தி நம்முடைய பந்தி? கவர்மெண்ட் சலுகை கொடுக்குதுங்கிறதுக்காக கிறிஸ்தவர்கள் பல என்ன பண்ணாங்க? யாருடைய பந்தி அது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே ரத்தத்தால் கழுவப்படுகிறோம். எல்லாரும் கழுவுனவர் என்ன ஆயிடலாம்? எப்படி டிஃபரெண்டா இருக்க முடியும்? உலகம் ஏதோ சொல்லுது, கவர்மெண்ட் ஏதோ சலுகை கொடுக்குது, அதுக்காக போயிட்டோம்.
கவர்மெண்ட் சொல்லிக் கொடுத்த வேலை பார்த்து நீங்க ரிட்டையர் ஆகி பெரிய கோடீஸ்வரன் ஆகிக்கலாம். ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு வீடு கட்டியிருந்தால்தான் நீங்கள் என்னது அதான் உங்களுக்கு தேவை. உலகத்தில் பெரிய கோடீஸ்வரராக நீ இருக்கலாம். கவர்மெண்ட்ல ஒரு சலுகையை வாங்கி உங்களுடைய காஸ்ட்டை காட்டி இந்துன்னு சொல்லி ஏதோ சொல்லி நீ வாங்கி நல்ல வசதி வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு வசதி இருக்குமா? ஏன் இருக்காது? எந்த பந்தியில போய் நீங்க உட்கார்ந்துட்டீங்க? இன்னைக்கு இதை பற்றி பேசிக்கொண்டு இதை ஒரு காரியமாக நம்முடைய திருச்சபையில் அதிகமா பார்க்கும். பிரைஸ் தி லார்ட். என்ன அர்த்தம்? திருச்சபைகள் யாரும் உட்கார்ந்துருக்கா? பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் அந்த மாதிரி இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை பத்தி யாரும் பேச வேண்டும். இங்க வந்து இருக்கும் நானும் நீங்களும் இந்த பந்தியில் என்னைக்கு உட்காரக்கூடாது. ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டதான் முடிஞ்சு போச்சு. அந்த ரத்தம் தான் ஏன்ட்டே ஓடுது, அந்த ரத்தம் தான் உங்ககிட்டயும். அந்த ரத்தத்தோடு அதோட நாம என்ன பண்ணணும்? ஒருவர் எப்படி இருக்கணும்? சகோதர சகோதரிகளா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால பேயோட பந்தி என்னன்னு ஒன்று ஜாதியில பார்த்தோம். அந்த இடத்துல பார்க்கிற அடுத்தது கார்ல வரவங்களுக்கு தனி மரியாதை, பைக்ல வரவங்களுக்கு தனி மரியாதை, சைக்கிள்ல வரவங்களுக்கு தனி மரியாதை, நடந்து வரவங்களுக்கு தனி மரியாதை. இது என்ன பந்தி? இது இந்த பேய் பந்தி இருக்கா நம்மகிட்ட? நம்ம வீட்டில் இருக்க கார்ல என்ன பண்ணுவோம்? ஓடி போய் என்ன பண்ணுவோம்? காதை திறந்து. பைக்ல திறந்தா வாங்க வாங்க. சைக்கிள் வந்து சைக்கிள் அப்படி நிப்பாட்டி வாங்க. கார் நடந்து வந்தாங்கன்னா பேயோட பந்தி. எப்படி சமுதாயத்தில் நெபுகாத்நேசர் படைத்த பந்தி இதுதான். அதனால் தான் தானியேல் என்ன பண்ணாரு? சாப்பிட மாட்டார். தனக்கென்று நீ உலகத்தில் உள்ள சாப்பிடுவான், அதை பத்தி நீ கவலைப்படாது. நான் என் தேவன் எனக்கு கொடுத்ததுல நான் சரியா இருக்கும். தானியேல் வந்து அவன் சாப்பிட்றான் இவன் சாப்பிட்றான், நீ சாப்பிட்டா என்னன்னு கேள்வி கேட்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் தேவன் ஆராதிக்கிற தேவன் என்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு, நான் சாப்பிடல, முடிஞ்சு போச்சு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அந்த தனித்துவம் எனக்குள் வருமா? வந்தால் நான் தேவனுடைய பந்தியில் இருப்பனாக இருப்பேன். இல்லைன்னா யாருடைய பந்தி? பேயுடைய பந்தி அல்லது நேபுகாத்நேசருடைய பந்தி. வாசிப்போம் தானியேல் 1:17 வாசிப்போம். இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். அப்ப நீங்க தேவனுடைய பந்தியில் கலந்து கொண்டால், அட்லீஸ்ட் பிசாசின் பந்தியில் கலந்து கொள்ளாமல் இருந்தால் எதை கொடுக்கிறார் தேவன்? தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். அப்ப இந்த அரசு கொடுக்கிற சலுகைகள், ஜாதியினால் வர சலுகைகள், அந்தத்தினால் வர சலுகைகள், இது எல்லாம் விட பெருசா யாருக்கு கொடுத்தார் ஆண்டவர்? தானியேலுக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு யார் இப்படிப்பட்ட சலுகை வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுமா? எந்த பந்தியில போய் நீங்க உட்காரணும்? எந்த பந்தியில உட்கார கூடாது, அது ரொம்ப முக்கியம். பிசாசின் பேயின் பந்தியில போய் என்ன உட்கார உட்கார்ந்தா இதெல்லாம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ரிசர்வேஷனுக்காக போராடுகிறோம். ஆண்டவர் நினைச்சா ஒரே நிமிஷத்துல எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு சித்தமானது நடக்கட்டும். ஆண்டவர் முன்னால பேசுறது பேசு. மனிதர்கள் முன்னால உட்காந்து பேசி எந்த லாபம் நமக்கு கிடைக்கும்? பல நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான வருஷம் நினைவு நாள் மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு தான் போகணும். நாம் ஆண்டவர் முன்னால வந்து உங்களுக்கு சித்தமான ஆண்டவர் செய்ய போறாரு. சித்தமில்ல என்ன பண்ண மாட்டாரு? செய்ய மாட்டார். முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சித்தமில்லாத வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? துன்பங்களை கடைசி அனுபவிக்கும். துன்பங்களை அனுபவிக்க மட்டுமல்லாமல் பரலோகத்தில் இடம் இல்லாம போயிடும். அப்ப தானியேல் போல நேபுகாத்நேசர் பந்தியில் நான் பங்கு பெற மாட்டேன்னு சொல்றாங்களா? ஒரு ஆமீன் சொல்லுமா? என்னென்ன பந்தி? ஜாதி, ஏன் மேல்நிலை கீழ்நிலை என்ற பாகுபாடு இந்த பந்தி ஒன்று. ரெண்டாவது, அசுத்தங்கள் நிறைந்த ஆண்டவர் எந்த உணவை சாப்பிடலான்னு சொல்லிருக்காரா அதை சாப்பிடக்கூட பந்திகள். மூன்றாவது, ஜாதகங்கள். எந்த புத்தகம்? அடுத்தது நேரம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது. இந்த காரியங்கள் இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்காதுன்னு சொன்னா எந்த பந்தி கிடையாது எனக்குல. எத்தனை பேர் ஜாதகம் வச்சிருக்கீங்க? ஒரு ஆமீன் சொல்லுமா? இருந்தாலும் சொல்ல மாட்டோம். எத்தனை பேர் நாள் காட்டி கேலண்டர் பின்னால என்ன போட்டிருக்கோம்? பள்ளி தலையில விழுந்தா என்ன, காலில் விழுந்தா என்ன, முதுகுல விழுந்தா இதெல்லாம் ஒரு போட்டிருப்பாங்க. அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க? அந்த கேலண்டர் இல்லாம தான் பள்ளி தலைவர் தட்டி விட்டு போயிடுவாங்க.
அது போய் பார்த்தா பள்ளி தலையில் விழுந்தா மரணம் சரிதின்னு போட்டிருக்காங்க. ஐயோ நான் சித்திப்பட போட்டுக்கிட்டேன். அந்த பயத்தை என்ன பண்ணுவாங்க? இதான் பிசாசின் பந்திங்கிறது. என்ன நடந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாங்க? என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஒரு பந்தி முடிஞ்சிச்சு, பேயோட பந்தி. அடுத்த பந்தி என்னன்னு பார்ப்போம். இப்ப திருவெளிப்பாடு 18:2 வாசிப்போம். 18:2. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும், அது பேய்களுடைய குடியிருப்பும், சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், சகல அசுத்தாவிகளின் காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. புது மொழிபெயர்ப்பு பாத்தீங்க. அவர் வல்லமையோடு குரலெழுப்பி பின்வருமாறு கத்தினார், விழுந்தது விழுந்தது பாபிலோன் மாநகரம், அவன் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுக்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்திலும் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். இந்த பாபிலோன் தேசத்தை மன்னனாகத்தான் நேபுகாத்நேச்சார் இருக்கிறது. இப்ப தானியேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். 1-4 வரை டைரக்டா புதுமொழி பிரிவு வாசிங்க. தானியேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க 4 வரை. அரசன் உயர் குடிமக்கள் 1000 பேருக்கு பெரியதோர் விருந்து வைத்தான். இப்ப பெல்ஷத்சார் மன்னன் ஒரு விருந்து வைக்கிறான். பாபிலோனிய மன்னன் பெல்ஷத்சார் ஒரு விருந்து வைக்கிறான். அந்த 1000 பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான். என்ன குடித்தான்? ஓகே. அவ்வாறு குடித்துக் கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வப்பாட்டிகளும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நெபுகத்நேசர் எருசலேம் திருக்கோவிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வர சொன்னான். அதன்படி எருசலேமில் இருந்து கடவுளின் கோவிலிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொன் கிண்ணங்களை எடுத்து வந்தார்கள். அரசனும் அவனுடைய உயர் குடிமக்களும் அவனுடைய மனைவியரும் வப்பாட்டியரும் அந்த கிண்ணங்களில் இருந்து குடித்தார்கள். அவர்கள் திராட்சை மது குடித்துக் கொண்டே பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு மரம் கல் ஆகியவற்றிலான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள். இது என்ன பந்திப்ப? இந்த பேட பந்திக்கு யார் போயிருக்கா? அவங்க எல்லாம் பாபிலோனை சேர்ந்தவங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. தகப்பனார் நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து எடுத்து வந்த பொன் வெள்ளி பாத்திரங்கள் கிண்ணங்களை அதிலே திராட்சை மது ஊற்றி யார் குடிச்சது? இப்ப இந்த பாத்திரம் எங்க உள்ள பாத்திரம்? எருசலேம் தேவாலயத்துல பாத்திரம். யார் இந்த பாத்திரம்? யார் இந்த பாத்திரம் கேட்டேன். நான் தான். நல்ல கை தட்டி. யார் இந்த பாத்திரம்? இப்ப உங்களை கூட்டிட்டு போய் முதல்ல நேபுகாத்நேச்சார் ஒரு பேய்க்கு விருந்து வச்சான். இப்ப உங்களை கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்க? விருந்து வைக்கல. உங்களை பயன்படுத்தி உங்க பாத்திரத்தை பயன்படுத்தி உங்க பாத்திரத்தை மதுவை ஊத்தி யாரு? பெல்ஷத்சார் மன்னனும் பெயர்படி மக்களும் அவருடைய மனைவிமார்களும் வைப்பாட்டிகளும் எல்லாம் குடிச்சு ஆட்டம் போட்டு கோட்டம் போட்டு என்ன பண்ணாங்க? யாரை புகழ்கிறார்கள்? கல்லு மண்ணு பொண்ணு என்ன இருக்கோ எல்லா விக்கிரகத்தையும் என்ன பண்ணார்கள்? யாரை பயன்படுத்துறாங்க? இதுக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு எப்படி பயன்படுத்துகிறார்கள்? நல்லா கேசிய போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப கோயிலுக்கு வர ஒருத்தர் இந்த பொண்ணு நல்லா கேசிய போடுது, நான் ஒரு படம் எடுக்கிறேன், பாட்டுக்கு கேசிய போடுமான்னு கூட்டு உனக்கு 50 லட்ச ரூபா தரேன், 60 லட்சத்து வரேன், இந்த பாட்டு வெளியே வந்து அவ்வளோ பணம் தரேன், அது தரேன் சொல்லி கூப்பிட்டு போகிறேன். தெரிஞ்சது எல்லா ரைட்ஸும் தரேன். சரி இந்த கிலோ போன பிறகு அங்கே போன பிறகு என்ன ஆகிடுதெல்லாம்
பெரிய ஃபேமஸ். பார்க்கறதே எல்லாரும் பார்க்கவே முடியாது, நல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி கோயில் வந்து வாசிக்க முடியுமா? இப்போ கோயிலில் இவர் போடுற பாட்டை ஆராதனை செய்யும் மக்கள் ரசித்தார்கள், தேவன் ரசித்தார், ஆலயத்தில் குருக்கள் ரசித்தார்கள், ஆலயத்தில் பணியாளர்கள் ரசித்தார்கள். இங்க போடுற சட்டாங்குள்ள எல்லா விசுவாசிகள் காதலையும் ஒழிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாட முயற்சி செய்தார்கள். இப்ப அங்க போனோன்னு என்னாச்சு? உலகத்தை ரசிக்கிறார். ஜிங் சக்கா ஜிங் சக்கான்னு உலகத்தை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப எல்லாரும் இவருக்கு ஃபேன்ஸ். இப்ப பெரிய ஃபேன்ஸ் இல்ல, வசதி ஆயிடுச்சு, பெரிய மாடி வீடு பஸ் பங்களா எல்லாம் கட்டியாச்சு. ஆனா யாரு எல்லாம் போயிட்டாருங்க? இந்த பாத்திரத்தில் எது வந்துருச்சு? இப்ப உலகத்தின் அசுத்தம். அங்க பூஜை போடுறதுக்கு வாங்க கூப்பிடுறான், கும்பிடுமா சாமி கும்பிடுமா, இந்த இது என்ன பண்ணு ஊத்தி ஊத்தி தலை நெத்தியில வச்சுக்க இங்க வச்சுக்க எல்லாம் கேட்டு. இப்ப என்னாச்சு? உங்களை எடுத்து என்ன பண்ணார்கள்? அது மாதிரி நல்ல பாடுற ஒருத்தர் இருக்கலாம் ஆலயங்களில். பல இடங்களில் இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் சினிமாவுக்கு பாடுறாங்க. நம்முடைய ஃபேமஸான ஒரு ஃபேமஸ் சிங்கர் தெரியும், கத்தோலிக்க கிறிஸ்தவன். ஆமா, இப்ப என்னாச்சு? அவரு ஐயப்ப நடை கோயில் அவர் பாடினார்னா நடை தானா திறந்துருதுன்னு அங்க போய் அப்படியே போயிட்டார். உண்மையான தேவனை அறிந்த அவர் எங்க போயிட்டார்? அதான் பாத்திரத்தை எடுத்து என்ன பண்றது? அவங்க எடுத்து பயன்படுத்துறது. பிரைஸ் தி லார்ட். பயன்படுத்துறது யாரு? இப்ப எந்த பந்திக்கு போயாச்சு? இப்ப பேய் பந்திக்கு நாம போய் என்ன பண்ணோம்? உடந்தையாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி தமிழர் பண்பாடு அது இது லொட்டு லொட்டுன்னு சொல்லி நாம பெரிய ஆலயங்களை டேலண்ட் இம்ப்ரூவ் பண்றோம், அது பண்றோம்னு சொல்லி பல காரியங்களை ஆலயத்துக்குள்ள இது மாதிரி செய்து என்ன பண்ணுவோம்? உடனே பேசாத ஆலயத்தை விட்டேக்குள்ள என்ன பண்ணிடுவோம்? தூக்கிடும். அதில் ஒரு 10 பேர் நல்ல டேலண்ட் இருப்பாங்க, நல்ல ஆலயத்தை சின்ன பிள்ளையிலேருந்து பீடத்தில் உதவி செய்யறவா இருப்பாங்க. கடைசி என்ன போயிடுவாங்க? எங்க போயிடுவாங்க? உலகத்துக்குள்ள போயிடுவாங்க. கோயிலை பத்தி நினைப்பாங்களா? அவங்க நினைக்க மாட்டாங்க. பல பேர் படிப்புல ஜாதகம் இருப்பாங்க, ஆலயத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்திருப்பார்கள், ஊழியர்களாக இருப்பார்கள், நல்லா டாக்டரேட் அது இதுன்னு படித்த பிறகு அவங்க பேசுறதுல என்ன பேசுவாங்க? விசுவாசத்தை பற்றியே பேச மாட்டாங்க. எதை பற்றி பேசுவாங்க? மாதா டிவியில் நிறைய பார்க்குற இந்த மாதிரி காரியங்கள் கொடுக்குற உலகத்தின் காரியங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஏன்னா நிறைய படிச்சிருக்காங்க. படிப்பின் அறிவின் மூலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒழிய விசுவாசத்தின் அடிப்படையில் எதுவும் சொல்வது என்ன ஆயிடுவாங்க? எல்லாமே இந்த பாத்திரத்தை யார் எடுத்து பயன்படுத்துறா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்மில் பலரும் நல்லா படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, PhD அது படிச்சவங்க. என்ன செஞ்சாங்க? எல்லாரும் கிடைச்சியா இந்த படிப்பறிவுகளை விசுவாசத்திலிருந்து எங்க போய் அவங்க எல்லாம் ப்ரீச் பண்ணாங்க? ஆலயத்திலிருந்து ப்ரீச் பண்ணாங்கன்னா விசுவாசம் தளராது. இது மாதிரி ஒரு பிரேயர் மீட்டிங் வச்சு நடத்தினா தளராது. அவர்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லாம காலையிலேருந்து டியூஷன், சாயந்தரம் டியூஷன், நைட் டியூஷன், 10 மணிக்கு டியூஷன், ஆன்லைன் டியூஷன், இப்படியே போய் என்ன ஆகிறாங்க? கிடைச்சியா இந்த பாத்திரம் எங்க போயிடுது? உலகத்துக்கு பயன்படுது. யாருக்கு பயன்படாம போயிடுது? இப்படிப்பட்ட பாத்திரமாக நம்மில் பலர் இருக்கும். இப்படிப்பட்ட பலர் நான் மியூசிக் பார்த்து அங்க போய் என்ன பண்ண? மியூசிக் வாசிக்கிறவா பிரைஸ் தி லார்ட்னு சொல்றேன். யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பாடல் எப்படி இருக்கு, அந்த மியூசிக் எப்படி இருக்கு, அது திரையில வர்றப்ப எப்படி இருக்கு, அதை எப்படி மக்கள்லாம் பயன்படுத்துறாங்க, எத்தனை பேர் உள்ளத்தை அதை பாதிக்குது, எத்தனை பேர் மனதை அதை பாதிக்குது, இதெல்லாம் பத்தி நினைக்கிறதே கிடையாது. ஆனா ஆலயத்தில் நீ பாடுறப்ப என்ன சொல்லுவாங்க? அது ப்ரொஃபஷன். அது என்னது? ப்ரொஃபஷன். இது என்னது? டிவோஷன். அதுக்கு வித்தியாசம். நானும் இங்க வரப்ப என்ன வராது? அவர் பாடுறது கேட்கறப்ப என்ன வராது? அதுக்கப்புறம் டிவோஷன் என்ன பண்ணாது? இப்படியாக நம்முடைய பாத்திரத்தை பிசாசான பாபிலோன் தேசத்து ராஜா எடுத்து பயன்படுத்துவதை நம்முடைய திருச்சபையிலே நிறைய பேர் பார்க்கலாம். இது ஒரு பேயினுடைய பந்தி. இந்த பந்தியில எத்தனை பேர் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம்? பெருசா நாங்க படிக்கல, பெருசா டேலண்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க. நாம் வேலை செய்கின்ற இடங்கள், நாம் பணியாற்றுகின்ற இடங்கள், நாம் போகின்ற இடங்களிலே நம்மை மற்றவர்கள் எப்படி எடுத்து பயன்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்போம். எருசலேமில் இருந்த நேபுகாத்நேசர் எருசலேமில் இருந்த ஆண்டவரின் கோவிலுக்கு உரிமையான பாத்திரங்களை எடுத்து வந்து தன் தெய்வங்களின் கோவிலில் வைத்திருந்தார். இன்னைக்கு நம்முடைய மக்கள் பலர் இன்னைக்கு இருக்க அரசுக்கு பயந்துட்டு எல்லாம் மத நல்லிணக்கம் என்ற பெயரிலே என்ன சொல்றாங்க? எல்லாரும் என்ன சொல்றாங்க? எம்மதமும் யாதும் ஊரே. எல்லாம் தமிழ்ல பேசுறதுக்கு நல்லா இருக்கு. சத்தியங்களை அறிந்து நாம் இப்படி எல்லாம் வெளிப்படையாக சொல்லி இந்த பாத்திரம் எங்க போய் பயன்பட போகுது? திருப்பி
நேபுகாத்நேச்சார் அரண்மனையிலே அவருடைய மேல் அதிகாரிகளும் உயர்குடி மக்களும், அடுத்தது யாரு, மனைவிமார்களும் வப்பாட்டிமார்களும் குடித்து மகிழ்ந்து களி கூறுவதற்கு நீங்கள் போய் பாடுற பாட்டு, நீங்க போய் ஆடுற ஒரு டான்ஸ், நீங்க போய் கொடுக்கிற ஒரு சொற்பொழிவு, மத நல்லிணக்கிற பேர்ல நீங்க போய் கொடுக்கிற காரியங்கள் அவர்களை மகிழ்விக்கும். யாரை மகிழ்விக்கணும்? நீங்க இப்ப எதை போய் மகிழ்விக்கிறீங்க? இன்னைக்கு நாம் பலர் இப்படித்தான் உலகத்தானை மகிழ்விக்க நம்முடைய தாளந்துகளை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் இதை நாம் பார்க்கிறோம். பல திருச்சபைகளிலே இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வாலிபர் மத்தியிலே இப்படி தாளந்துகளை நல்லா ஸ்திரப்படுத்த சொல்லி அவங்களை கிடைச்சா கோயிலில் இருக்கிற மக்களை கூப்பிட்டு இதெல்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க, பாட கற்றுக் கொடுக்குறாங்க, நிறைய செய்முறை எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், அது இது நிறைய கற்றுக் கொடுத்து எங்க போறாங்க கிடைச்சாங்க? சினிமா ஏதோ உட்காந்துடுறாங்க. இல்லை இன்னைக்கு நிறைய சின்ன துறையில் நிறைய கிடைக்குது. இதில் டிவியில் வர சீரியல் எடுக்கிறதுக்கு ஏதேனும் ஒரு இடத்துல என்ன பண்ணா உட்காந்து யாரை மறந்துடுறாங்க கிடைச்சா? இப்ப ஆண்டவருடைய ஆலயத்தில் இந்த பாத்திரம் யாருக்கு இப்ப ரசனையா மாறிடுச்சு? உலகத்தானா யாரு? சாத்தானின் விருந்திலே போய் இங்க பாத்திரமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க ப்ரொஃபஸரா இருக்கலாம், லெக்சரரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கடையே வச்சிருக்கலாம். ஒரு சில கிறிஸ்துவ கடைகளை பார்த்தோம்னா 3 தெய்வங்களை வச்சிருப்பாங்க. என்ன தெய்வம்? 3 தெய்வம். ஏன் உங்களுக்கு? ஆண்டவர் இருந்தா அப்ப என்ன அர்த்தம்? உன் பாத்திரத்தை வேற எவனா எடுத்து என்ன பண்றான்? பயன்படுத்துறான் அர்த்தம். பயன்படுத்த என்ன ஆகும்? அவனுக்கு தான் லாபம், நமக்கு நஷ்டம். இது 2 ராஜா வாசிங்க. எருசலேமின் பாத்திரத்தை திருப்பி என்ன பண்ணா? நேபுகாத்நேச்சார் மன்னன் பாத்திரங்களை எடுத்து வந்து தெய்வங்களின் கோவிலில் வைத்திருந்தான். அவற்றை சைரஸ் மன்னன் திருப்பி கொடுத்தார். பாரசீக மன்னரான சைரஸின் பொருளாளரான மித்ராதாத்தின் கையில் அவற்றை ஒப்படைத்தார். இப்ப அந்த பாத்திரம் திரும்பி எங்க வந்துருச்சு? எருசலேமுக்கு திரும்பி வந்துருச்சு. சைரஸ் மன்னன் காலத்தில் அந்த பாத்திரம் திருப்பி. அது மாதிரி நம்முடைய மக்கள் யாரெல்லாம் இப்படி போயிருக்காங்க. இன்னொரு தமிழ்ல ரொம்ப ஃபேமஸான பாடகி ஒருத்தருக்கு தெரியுமான்னு தெரியல. முதல்ல மாதா பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. பேர் எல்லாரும் ரூலு ராஜேஸ்வரி. நிறைய பேருக்கு அவங்க கிறிஸ்டியனே தெரியாது. கிறிஸ்டியனாச்சு மாரியம்மா பாட்டு பாடினாதான் என்னால் இருக்க முடியும்ட்டு அப்படியே தெரியுதா உங்களுக்கு? இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்மில் பலர் இருக்கிறார்கள். ஒரு இன்னைக்கு பார்க்கிற இளைஞர்களுக்கு அதாவது இந்த மாதிரி தாளதுகள்லாம் ஆலயத்தான் பயன்படுத்துறாங்க. வெளியில கொண்டு பயன்படுத்தக்கூடாது. இது 2வது வகையான பந்தி. மூன்றாவது முதல் பந்தி என்னது பந்தி? தானிய வேண்டான்னு சொன்ன பந்தி பேய்களின் பந்தி. 2வது பந்தி பேய்களின் பந்தியில நாமளே பாத்திரமா வேணும்னா. 3வது பந்தி என்ன பந்தி? இயேசுவின் பந்தி. இயேசு பாஸ்காவில திருவிழா கொண்டாட எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. 12 அப்போஸ்தலர் கூப்பிடுறப்பயே ஒருத்தனுக்குள்ள யாரு பொந்துதா? வாசிங்க லூக்கா நற்செய்தி 22:3, யோவான் 13:3 வாசிமா. 2 வாசிங்க, டக்குன்னு எடுத்து வாசிங்க. லூக்கா. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யோவான் 12 அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்கரியோத்தின் உள்ளத்தில் எழ செய்திருந்தது. இப்ப ஆண்டவர் ஒரு பந்தயம் வைக்கிறார். உட்கார்ந்து நல்லவனா இல்லையா? யூதாஸ் இஸ்காரியோத்துக்குள்ள யார் பொந்துட்டா? இப்ப இந்த சாத்தா எங்க வந்து உட்கார்ந்து இருக்கு? எதுக்கு உட்கார்ந்து இருக்கு? இயேசுவின் பந்தியில ஒரு பிசாசு உட்கார்ந்து இருக்கு. இன்னைக்கு அது மாதிரி இயேசுவின் பந்தியில எத்தனை பிசாசு உட்கார்ந்து இருக்கு? ஒண்ணு பேயின் பந்தி திருந்துச்சு, இன்னொன்னு நம்மள பயன்படுத்துறாங்க. இப்ப இயேசுவின் பந்தியில ஒரு பிசாசு வந்து உட்கார்ந்து இருக்கு. எதுக்கு உட்கார்ந்து இருக்குது? எப்படா இவனை காட்டி கொடுக்கலாம். அன்னைக்குதான் நடந்துச்சு. அது அவன் மனசுல ரொம்ப நாளா இருந்துச்சு. ரொம்ப நாள் இந்த பண்ணோம். எப்படி இயேசுவின் பந்தியில் ஒரு பிசாசு வந்து உட்கார முடியும்? நிறைய பேர் கேட்பாங்க, அவரை பார்த்து ஓடிடாதா? பைபிளை பார்த்து ஓடிடாதா? நற்கரை பார்த்து ஓடிடாதா? ஓடிச்சா? நற்கரையே வாங்கி சாப்பிட்டு ஆண்டவர் தான் விரட்டி விட்டாரு. யாருக்கு துணிக்கை கொடுப்போனா அவன் இந்த வாங்கிட்டு நீனு இங்க வெளியே போ. துரத்தி விட்டாரா இல்லையா ஆண்டவர்? ஏன் அவனை ஒருத்தர் மட்டும் துரத்தி விட்டாரு?
அவனுக்குள்ள சாத்தா இருக்கான்னு நீ முதல்ல வெளியே போன்னு சொல்லி அவனை துரத்தி விட்டாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற திருவிருந்தில் எல்லாம் பாடுற என்ன பண்ண செம்மறியின் நல்லாதான் பாடுறோம். யூதாசுக்குள்ள என்ன இருந்தது? பிசாசு எப்படி போந்தான்? திடீர்னு வந்துருச்சு அவனுக்கு. ஏற்கனவே என்ன பண்ணா? நிறைய முறை அவனுக்கு எப்படியாவது 30 வெள்ளிக்காசு வாங்கி ஒரு இடத்த வாங்க, ஒரு இடத்த இது என்ன அவனுக்கு ஒரு நாள்ல வரல, ரொம்ப நாளா சமயம் பார்த்து கொண்டிருந்தானவரை காட்டி கொடுப்பாருக்கு இல்லையா? ரொம்ப நாளா அவன் மனசு. அது போல நமக்குள்ளே பொருளாசை அவனுக்குள்ள இருந்தது. பிசாசு எந்த ரூபத்தில் வந்தது? இல்ல மண்ணாசை, இல்ல பொருளாசை இல்ல வந்துச்சு. இந்த ஆசை நமக்குள்ள இருந்தா ஒரே நாள்ல வந்துடாரு. பிசாசு எப்போ ஒரு நாள் டக்குனு இப்படி தள்ள மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா அவெல்லாம் வீடு கட்டியிருக்கான், நீ ஒரு வீடு கட்டு. அவெல்லாம் நகை வாங்கியிருக்கான், நீ ஒரு நகை. இதுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், யாரை காட்டி கொடுக்கலாம், எங்க திருடலாம், எப்படி பிரதர் சொல்ற மாதிரி ஆட்டையை போடலாம். ஒன்று ஒன்றா யோசிச்சு 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 ஒரு நேரம் வரும் பொழுது யாரை காட்டி கொடுத்துருவாங்க? கிடைச்சா இந்த பிசாசு எவ்வளவு நாள் பந்தியில் உட்கார்ந்துருக்கும்? பல நாட்களா, பல வருஷங்களா. அப்ப இன்னைக்கு திருவிருந்து நடக்கும் பொழுது சுத்தி பார்த்து உட்கார்ந்துருக்கோம். நாமளே ஒரு பிசாசு. சில பேருக்கு ஆபாசங்களை பத்தி எண்ணங்கள், பிசாசு தூண்டிகிட்டே இருப்பான். ஒரே நாள்ல வக்கர புத்திகள்லாம் ஒரே நாள் தூண்டிகிட்டே இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது படங்களை பார்ப்போம், அதை பார்ப்போம், அதை பார்ப்போம். அப்ப என்ன ஆகும்? அப்படியே உள்ளேருந்து வேற நினைப்பே அவர்களுக்கு வராது. வீடு கட்ட நினைச்சாலும் எப்படியாவது பணத்தை வாங்க நினைச்சா வேற நினைப்பே வராது. வீட்டில் பாரு, எந்தெந்த ஒரு தவறான காரியத்தை செய்யணும்டா சிந்தை எதிர போய் அடங்கி லாக் ஆயிடும். எங்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க, மனசு எங்க மைண்ட் எங்க இருக்கும்? அது மாதிரிதான் யூதாஸ் இஸ்கரியோத்துக்கு அங்க பந்தி வச்சதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியல. எதை பத்தி நினைப்பு? 30 வெள்ளிக்காசு லேண்டு வாங்கிடணும், எப்ப பிடிக்கிறது, அவர் வேற நாளைக்கு சாப்பிடுறேன்னு சொன்னாரு, செத்துட்டு என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது மனசுல இருக்கு. அது போல நம்முடைய எண்ணங்களிலே ஆலயத்தவே உட்கார்ந்து இருப்போம். சிந்தனை எங்க இருக்கும்? நாளைக்கு எப்படி இந்த லேண்டை முடிக்கிறோம், ஒரு 50,000 குறையுது, யார்கிட்ட சொல்லி ஏமாத்தி வாங்கலாம். அவங்க நகையை கேட்கலாமா, இவங்க நகையை கேட்கலாமா, கடன் கொடுங்க கேட்டு அப்படியே விட்டுலாமா, எப்படி செய்யலாம், வட்டி கொடுங்கன்னு கேட்கலாமா, இப்படி என்ன ஆசை இது? இந்த பேய் தான் உள்ள உட்கார்ந்து இது எல்லாருக்கும் உள்ளது, யாருக்கும் இல்லாத கிடையாது, எல்லாருக்கும் உள்ளது. இது உண்மையா பெறணும்னா நீங்க தியானத்துக்கு வந்திருந்தா அந்த ஃபாதர் சொன்னார், நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார். ஆனா நீங்க வாங்குற நற்கருணையில் யார் இருக்காருன்னு தெரியணும். ஏன் ஏன் விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. ஏன் நீங்க வாங்குற என்ன இந்த மாதிரி பொருளாட்சியை வச்சிருந்தா ஆண்டவர் வருவாரா? வீடியோ கேம் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு நம்ம வருவாரா? செல்போனை பார்த்துக்கிட்டே உட்காந்து எப்படா போன் வரும் காத்துட்டு உட்காந்துருக்காங்க நிறைய பேர். உடனே என்ன பண்ண வெளியே போடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஆண்டவர் இருந்தா அதில் வருவாரா? தயாரிப்புள்ள 11 பேர் தான் ஆண்டவர் இருந்தார். ஆனா யூதாசுக்குள்ள கொடுத்தா திருப்பி யார் போந்தது? அது மாதிரிதான் நாம் தயாரிப்பு இல்லாமல் போனோம் என்றால் யார் போடுவா? ஆண்டவர் போட மாட்டேன். நாம் சரியான கோட்பாடுகளை புரிந்து கொள்ளாமல் நாம் ஒரு பேயாக இருந்து ஆண்டவருடைய திருவிருந்திலே கலந்து கொண்டு அதை கேவலப்படுத்த வேண்டும் நாம் நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரு பரிசுத்த உள்ளம் என் மைண்ட்ல சர்ச்சில் போய் உட்கார்ந்துருக்கும் என்ன ஓடுது, என் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா அந்த பேய் எனக்குள்ள என்ன ஓடுது இருக்கு. அந்த பேய் எனக்குள்ள அது பொருளாசை இருக்கலாம், மண்ணாசை இருக்கலாம், பெண்ணாசை இருக்கலாம், வேற எதுனால இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட சிந்தைகள் எனக்குள்ள இருந்தால் அந்த பேய் என்ன விரட்டிட்டே இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம் யோவான் 13:27 வாசிப்போம். இப்போ அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவனை பந்தியில இந்த முதல்ல என்ன பண்ணாரு? நீ போடா முதல்ல வெளியே நின்றுடாரு, அனுப்பிச்சு விட்டார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாதி புதிய நன்மை வாங்கிட்டு வெளியே போறோம்னா யார் உள்ள போறதப்ப? எந்த பந்தி ஆயிடுது? யாருடைய பந்தி யாருடைய மாற்றப்படுது? யாரால மாற்றப்படுது? நம்மால மாற்றப்படும். பிரைஸ் தி லார்ட். அதனால 3 பந்திகளை பார்த்தோம். முதல் பந்தி பேய் வைக்கிற பந்தி, 2வது பந்தி பேய் நம்மளை பயன்படுத்துகிற பந்தி, 3வது தேவனை ஒழிக்கிற பந்தி,
அதில் அதையும் நாம் என்ன பண்ணுறோம், என்ன பற்றியா மாற்ற போகிறோம். வேதத்தையே மாத்துறோம். இப்போ எங்கே இருக்குது உண்மையான திருவிருது, எங்கே இருக்குது உண்மையான திருவிருது. பிரைத்தலா பிரைத்தலா பிரைத்தலா. கேகாசி எலிசாவுடைய ஊழியக்காரன் 2 வெள்ளி காசுக்கும் ஒரு 2 சால் மாட்டு வஸ்திரத்துக்கும் அவன் போய் வாங்கிட்டு வந்தான். அதனால என்ன கிடைச்சது அவனுக்கு? தொல்லை. ஏன் அது மாதிரி வாங்கினவன்? எலிசா என்ன சாப்பாடு ஒண்ணும் இல்லைன்னா ஆண்டவர் கொடுப்பார் சொல்லி உட்கார்ந்துருக்காரு. அவர் விசுவாசத்தில் அவர் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு பின்னால அவர் போனவருக்கு நான் என்ன பண்றது? எலியா அது மாதிரி போயிட்டாரா திடீர்னு? எலியா பெருமாள் திடீர்னு மேல போயிட்டாரா? நான் என்ன பண்றது? எனக்குன்னு ஒண்ணு வேண்டாமா? நான் என்ன இஸ்ரவேல் பாதி தேசத்தையா திருடிட்டு வந்தேன்? எத்தனை? 2 கேட்டுதான் வாங்கிட்டு வந்தேன். அதனால என்ன ஆச்சுன்னு நினைச்சான். என்னாச்சு கடைசியா? குஷ்டரோகம் கிடைச்சு. ஏன் அந்த 2 வெள்ளி காசு வச்சு அந்த காலத்துல நிறைய இடம் வாங்கலாம், அவ்வளவு மதிப்பு அந்த காலத்துல. இன்னைக்கு நாமும் அப்படித்தான் நினைக்கிறோம். இது சின்ன காரியம் தானே நினைக்கிறோம், இது அல்பமான காரியம் தான் நினைக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி நினைப்பது கிடையாது. அதனால இந்த பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்பது ஏதேனும் ஒரு ரூபத்தில் உள்ள உட்கார்ந்து ஆலயங்கள் உட்கார்ந்து பல வாலிப பிள்ளைகள் செல்போன் பார்த்து வீடியோ கேம் விளையாண்டுட்டு உட்காந்துருக்காங்க. பெண்கள் குறிப்பாக ஆண் வாலிப பெண்கள் பின்னால் செல்போன் பார்த்து வீடியோ கேம் பார்த்துருக்காங்க. எப்படி அவர்கள் பெற்றோர்களை வளர்த்தாருன்னு தெரியல, எந்த சிந்தனைகள் வளர்ந்து ஆலயத்தில் உட்கார்றாங்கன்னு தெரியல. அவர்கள் தாங்கள் உட்கார்ந்து மட்டுமில்லாமல் மற்றவர்களையும் என்ன பண்றார்கள்? 3 பந்திகளை பார்த்தோம். எந்த பந்தியில் நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் இது வரைக்கும் சொல்லுங்க. பேய் நடத்த பந்தியா? பேய் நடத்த பந்தி நீங்க பாத்திரமா இருந்தீங்களா, இல்ல தேவன் நடத்த பந்தியில் நீங்க பிசாசா இருந்தீங்களா? ஆரம்பத்துல இருந்து இப்ப ஆண்டவர் நடத்துற பந்திக்கு வந்து ஆரம்பத்துல பேப்பரியா பந்தியில இருந்து இப்ப ஆண்டவர் பந்திக்கு வந்து இன்றைக்கு பல இடங்களில் போதகர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட இதெல்லாம் பத்தி ஒரு ஆழ்ந்த சிந்தனைகள் இருப்பது கிடையாது. ஆழ்ந்த சிந்தனைகள் இருப்பது கிடையாது. ஒரு திருவிருந்து கொடுக்குறப்ப பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். தகுதி உள்ளவர்கள் தண்ணி அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், போதைப்பொருள் அடிமையானவன், கணவன் மனைவி சமாதானம் இல்லாதவன், குடும்பத்தில் சமாதானம்லாம் வாங்க வராத சொல்லிடுவான். ஆனால் நம்முடைய சபைகளில் சொல்வது கிடையாது. அதனால என்ன தெரியுது? வீட்டுக்கு சண்டை போட்டு வந்தாலும் நன்மை வாங்கிக்கலாம், கால் பூசையில் வந்தாலும் நன்மை வாங்கிக்கலாம், மனைவி கணவன் பிரிந்து இருந்தாலும் நன்மை, கஞ்சா அடிச்சுட்டு வந்தாலும் உடனே என்ன பண்ணலாம், தண்ணி போட்டுட்டு உள்ள வந்தாலும், இப்படிப்பட்ட காரியங்கள் அலோ பண்ணும் பொழுது இதெல்லாம் என்ன பந்தி? திருவிருந்து வாங்குறோம் எப்படி போய் கஞ்சா அடிப்பான்? திருவிருந்து வாங்குறோம் எப்படி போய் போதைப் பொருள் அடிமையாவான்? திருவிருந்து வாங்குறோம் எப்படி போய் தண்ணி போட்டு நிற்பான்? களியாட்டங்கள், பெண்களின் இச்சை, கண்களின் இதெல்லாம் வச்சு எப்படி இந்த திருவிருந்து வாங்க முடியும்? இதெல்லாம் செய்யறதுனால அந்த பந்தி என்ன பந்தியா மாதிரி கிடைச்சா ஆண்டுடைய ராப்போசனமாக இருப்பதில்லை. தேவனுடைய திருப்பந்தியாக நம்ம அவமதிக்கிறவர்களாக என்ன பண்றோம் இருக்கிறோம். எனவே இன்றைக்கு நாம் ஒரு பாத்திரம், முதல் காரியம் நாம் போய் பெயருடைய பந்தியில் எங்கேயும் பார்த்து விட்டுறக்கூடாது. எங்கேயாவது போய் இந்த மாதிரி மரங்களுக்கும் கல்லுகளுக்கும் மண்ணுக்கும் ஆராதனை இடத்துல போய் அந்த பந்தியில் கலந்து கொள்ளவே கூடாது. 2வது காரியம், நம்ம ஒரு பாத்திரமாக யார் எடுத்துட கூடாது. நீங்க நல்லா பேசுறீங்க பிரதர், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஸ்கூல்லேருந்து என்னை கூப்பிட்டு நீங்கள் ரிப்பப்ளிக் டேக்கு வாங்க வந்து நீங்கள் ஃப்ளாக் வைஸ்டம் பண்ணுங்கன்னாங்க. இல்லைம்மா மாதிரிலாம் நான் வர்றது கிடையாது. மாதிரி நான் அவங்கள்ட்டெல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு அன்றைக்கி வேறு வேலை அப்பாயின்மெண்ட் இருக்குது, வேறு இடத்துல எனக்கு லீவு நாள்னால என்னால் வர முடியாதுன்னு. அந்த வேலையை ஆண்டவர் கொடுக்கல. கொடியேற்றி வைக்கிற வேலையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. அந்த மரியாதையை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவனை வைக்கல. எத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் அது வசதியான காரியமாக இருக்கும். ஆனால் இது மாதிரி நமக்கு அது வசதியான காரியமாக இருக்கு. நாம் பெரிய மகிமை கிடைக்கும், பெருமை கிடைக்கும், அவங்க ஒரு கையில் ஒரு காணிக்கை கொடுப்பாங்க அப்படின்னு நாம் நினச்சிட்டு போயிட்டோம்னா எதுக்கு அடிமையாகி போயிடுவோம் திருப்பி. அதனால இந்த நாட்களிலுமாக 3 பந்திகள். என்ன பந்திகள் சொல்லுங்க? பேயுடைய பந்தி, பாத்திரமாக மாறுகிற பந்தி, 3வது. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு எந்த பந்தி, இந்த பந்தி எப்படி சிறப்பாக நாம் செய்ய முடியும்? ரொம்ப முக்கியமான ஒரு இந்த பந்தியை எப்படி நாம் சிறப்பாக எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் பரிசுத்தமான சிந்தையோடு நீங்க வாங்கி பாருங்க.
அந்த திருவிருதி ரத்தத்தை வாங்கி பாருங்க. அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமை உங்களுக்கு தெரியும். நன்மை கொடுக்குறாங்க. நம்ம ஆலயத்தில் கிறிஸ்துவின் சரீரம் அவங்க சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல. இவங்க ஆமேன்னு சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல. எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்க மேல கிறிஸ்துவின் சரீரம் சொல்றாங்களா? சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும். இல்லைன்னா நீங்க வச்சிருங்க, நாம போய் எடுத்து கிறிஸ்துவின் சரீரம் எடுத்து சாப்பிட்டு வந்துடும். முடிஞ்சு போச்சு. அவங்க கையில கொடுக்க, அவங்க கையில எடுத்துக்கலாம். என்ன தப்புன்னு இருக்காது. ஒன்றும் மரியாதை குறைஞ்சு போகிறது இல்லை. நீங்க தான் போய் கேட்கணும். உங்க மேய்ப்பர்கிட்ட போய் கேட்கணும். கேளுங்க. அதை திருச்சபையில கொடுக்க கூடாத சட்டங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். சிறு குழுக்களுக்கு கொடுக்கலான் இருக்கு. பெரிய நகரங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. சிறு குழு பர்த்டே செலிப்ரேஷன், ஞானஸ்தான விழா, தனிப்பட்ட முறையில் வைக்கிறப்ப அந்த குருக்கள் பர்மிஷன் கிட்ட மாதிரி திருமணங்கள், ஒரு சில திருமணங்களில் சின்ன கும்பல் ஒரு 50 பேர் 100 பேர் கிட்ட எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுக்காமலாம் கிடையாது. நாங்களே இந்த பாண்டிச்சேரி எடுத்து வாங்கி இப்போ அந்த இதை மூடிட்டாங்க. இப்போ அந்த இதை மூடிட்டாங்க. இல்லை அது குடிக்கிறது, அது வந்து தொட்டு கொடுக்குறது இல்லை, குடிக்க கொடுக்குறது. சரி, பிரைஸ் தி லார்ட். இந்த 3 காரியங்களை 3 பந்தியை ஞாபகத்தில் வைத்து இப்போ சகோதரர் லூர்து வந்து இந்த வார்த்தைகளை வைத்து ஒரு சிறிய ஜெபம் ஏறெடுப்பார். அன்பு தாபனே, ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு மாபெரும் சத்தியத்தை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாற, கிறிஸ்துவின் சரீரமாய் மாற, கிறிஸ்துவுடைய அவயமாய் நாங்கள் மாற ஆண்டவரே இந்த நாளிலே ஒரு அற்புதமான சத்தியத்தை ஆவியானவர் எங்களுக்கு தந்ததற்காக ஆண்டவரே முதலில் ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி நன்றி ஜெபமாக அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என்ன ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தாய் திருச்சபைக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் எழும்ப பண்ணுகிற சத்தியமான இந்த சத்தியத்தை சத்திய ஆவியானவர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா நாங்கள் இதுவரை ஆண்டவரே பேய்களின் பந்தியில ஆண்டவரே பேயின் பாத்திரமாக ஆண்டவரே நாங்கள் இருந்த நேரங்களுக்காக ஆண்டவரே மன்னிப்பு கேட்கிறோம். அப்பா அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே பேயுடைய பந்தி எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவரே எங்கள் சிந்தையில, எங்கள் ஆத்துமாவில, எங்கள் சரீரத்திலே உணரத்தக்கதான ஒரு சத்தியத்தை நீர் கொடுத்தீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா அந்த சத்திய ஆவியானவர் ஆண்டவரே சத்தியத்தின்படி நீ வாழ, நீ சத்தியத்தின்படி நீ நிற்க ஆண்டவரே இந்த சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதுவரை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பேய்க்கு பாத்திரமாக இருந்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே பேய் எங்களை பயன்படுத்தியது ஆண்டவரே. ஆனால் அது கூடாது என்று அப்பா சத்திய ஆவியானவர், தேற்றளவான ஆவியானவர் எங்கள் சிந்தையில இன்று ஆண்டவரை உணர வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பல நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் அந்த பாத்திரங்களாக இருந்திருக்கிறோம். அப்பா அதற்காக இந்த நாளிலே வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கிறோம். அப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் பல நேரங்களிலே பாத்திரமா இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த அருவருப்பான சிந்த பந்தியிலே கலந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு பயன்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே, மெய்யாக மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீர் அழைத்த அந்த பந்தியில, அந்த பரிசுத்த பந்தியில, அந்த பரிசுத்தவான்கள் அமர்ந்திருந்த அந்த 11 போல எங்களையும் இந்த நாளிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்காக உமது அருமையான சத்தியத்தை அப்பா நீர் எங்களுக்கு அப்போஸ்தலருக்கு கொடுத்த அந்த சத்தியத்தை இன்று எங்களுடைய தாசன் வழியாக நீர் எங்கள் இருதயத்திலே விதைத்தீரே ஆவியானவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா எப்படிப்பட்ட மகத்துவமிக்க சத்தியம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் அவன், கிறிஸ்துவுக்குள் அவள் என்ற வாழ வேண்டும் என்கிற அந்த உண்மையின் நிலையை, சத்திய நிலையை இந்த நாளிலே அப்பா எங்களுக்கு உணர வைத்த கிருபைக்கு நாங்கள் என்ன நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா ஆண்டவர் அழைக்கிற பந்தியில நாங்கள் எப்படி பரிசுத்தமாக செல்ல வேண்டும், எப்படி உத்தமமாக செல்ல வேண்டும், அதற்கு எப்படி எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவரை நீர் உணர வைத்தீரே. அப்பா அப்பா எங்களுடைய பாவங்களை எல்லாம் பரிகார பலியாக எங்களுக்காக அந்த பாடுகளிலே அந்த நாங்களும் கலந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தரே நாங்கள் உண்ண, அந்த பரிசுத்த வாழ்வை மேற்கொள்ள, பரிசுத்தர் எங்களை வாழ்வில வர நாங்களும் பரிசுத்தராய் வர வேண்டும் என்ற சத்தியத்தை உணர வைத்தீரப்பா. அதற்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா 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 ஆனாலும் ஆண்டவரே பல நேரங்களில் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே அதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. பிசாசுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. பிசாசுடைய அந்த பந்தியாக நாங்களே அதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக இந்த நேரத்தில் ஆண்டவரே
மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. மன்னிங்க ராஜா, மன்னிங்க ராஜா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருதயத்துல நீர் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறீர், ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறீர். இந்த சத்தியத்தை அப்பா நீர் இதோடு விட்டு விடாமல் அவர்கள் இருதயத்துக்குள்ளே அப்பா அதை ஒவ்வொரு நாளும் துருகி 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 அவர்கள் ஆய்ந்தறியக்கூடிய வார்த்தை விதை என்று விதைத்தீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு அற்புதமான வித்தை இன்று எங்கள் இருதயத்தில் விளைய செய்தீரப்பா, விளைச் செய்தீரப்பா. நல்ல நிலம் போல எங்கள் இதயத்தை மாற்றினீரப்பா. 100 மடங்கு பலன் கொடுக்க போற இதயமாக எங்கள் இருதயத்தை மாற்றினீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அற்புதமான சத்தியம் அப்பா, ஆழமான சத்தியம் அப்பா, உண்மையுள்ள சத்தியம், நீதி உள்ள சத்தியம், நாங்கள் கர்த்தருடைய நீதியில பிழைக்கத்தக்க ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. சத்திய தேவனே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு தேவ பிரசன்னத்தை உணரத்தக்கதான சத்தியத்தின் வழியாய் எங்களுக்கு வந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த இடம் முழுவதும் பரலோக மகிமை இருப்பதை போல எங்களுக்கு உணர்வை கொடுத்ததற்கு நன்றி அப்பா. பரலோக தரிசனத்தை எங்களுக்கு இந்த நாளிலே அனுபவிக்கக்கூடிய எங்கள் சரீரத்தை ஆண்டவரே இந்த நேரத்திலே புதுப்பித்துக் கொண்டிருக்கிற ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா சத்திய வார்த்தை எங்கள் இடத்துல வந்ததற்காக ஆண்டவரே பரலோக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீரே எங்கள் மத்தியிலே இன்று இறங்கி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தையின் வழியாய் வந்திருக்கிறீர் ஆண்டவரே, வசனத்தின் வழியாய் வந்திருக்கிறீர் ஆண்டவரே, ஆவியின் வழியாய் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் சிந்தையை, சரீரத்தை, ஆன்மாவை இந்த நாளிலே தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லி, வாருங்கள் இயேசுவே என்று சொல்லி உங்களை கைதட்டி நாங்கள் வாழ்த்தி அப்பா எங்கள் உள்ளத்திலே வரவேற்கிறோம் ஆண்டவரே, வரவேற்கிறோம் ஆண்டவரே, வரவேற்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்திலே நிலைநிற்கிறோம் ராஜா. இந்த சத்தியத்திலே நிலைநிற்க எங்களுக்கு ஆண்டவரே பலத்தை கொடுத்ததற்காக, பலத்தை கொடுத்ததற்காக அப்பா எங்களுக்கு ஆண்டவரே உன்னதமான ஆவியானவர் எங்களை நடத்துவதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்தி எல்லா துதி கன மகிமை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மேற்பெருமாய் இயேசுவின் நாமத்திற்கு நன்றி சொல்லி பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நீரையா, மனதார நன்றி சொல்லி, மறவாமல் நீரையா, மனதார நன்றி சொல்லி, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்பா பிதாவானவரே உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா உங்களுக்காக தகப்பனே இந்த வேளையிலே எவ்வளவோ உலக இன்ப காரியங்கள் இருந்திருந்தாலும் தகப்பனே இந்த இயேசுவின் பந்தியில எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்தீங்களப்பா. அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா இவ்வளவு நாள் நாங்கள் பேயின் பந்தியில இருந்திருந்தாலும் கூட தகப்பனே எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஏன்னா மன்னிக்க கூடிய தேவன் நீங்க ஒருவர் தான் தகப்பனே. ஏன்னா மன்னிப்பு உங்கள்கிட்ட ஏராளம் உண்டு ஆண்டவரே. ஏன்னா மன்னிக்கிற தேவன் நீங்க இரட்சகர் நீங்க ஒருவர் தான் தகப்பனே. ஏன்னா எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டவர் நீங்க தான், உயிரோடு எழுப்பப்பட்டவர் நீங்க ஒருவர் தான். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ராஜா. தகப்பனே எவ்வளவு பேர் இந்த பாவனாசில இருந்தாலும் அழைக்கப்பட்டவர்கள் நாங்க தகப்பனே. ஏன்னா உயிரோடு எழுப்பப்பட்டவர் நீங்க, உங்களால நாங்க ரட்சிப்பு கண்ட ஆண்டவரே. அப்பா நாங்க எந்த உலக இன்ப காரியங்களுக்கு நாங்க போக மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய சிறு விருந்துல பங்குபடும் போது
இயேசுவின் உண்மையான திரு ரத்தத்தை உணரக்கூடிய மக்களாக நாங்க வாழ்வோம் தகப்பனே. ஆண்டவரே, நீங்க ஒருவர் தான் தகப்பனே, உன்னதமானவர், உறைவிடமாக இருக்கின்றவர், கோட்டையாக இருக்கின்றவர், அரணாக இருக்கின்றவர். அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி சொல்கிறேன் தகப்பனே. இந்த வேளையில் இந்த அப்பா வழியாக எங்களுக்கு பேசி நல்ல ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா, ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. உம்மை போற்ற புகழ நாங்க வெறும் குப்பையிலும் புழுதியிலும் பூச்சியிலும் கிடந்தவங்க ஆண்டவரே. ஆனா எங்களை புரிய வைத்து, எங்களை அறிய வைத்து, எங்களை உம்மை ஆராதிக்க வைத்து, உம்மை போற்றவும் உம்மை புகழவும் அப்பா இந்த வேளையிலே உம்மை மகிமைப்படுத்த எங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தியதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் உயிருமான நல்ல பிதாவே, ஆமென். வாக்குத்தத்தத்தை சொல்லுவோம். மாதத்துடைய வாக்குத்தத்தம் தனிப்பட்ட வாக்கு சொல்லுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காப்பாராக. கர்த்தர் முகத்திலே பிரகாசிக்கப்படி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் முகத்திலே பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே எல்லாருக்கும் பிரைஸ். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.